அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களுடைய தினசரி சமையல். இன்னைக்கு நம்ம பச்சை மொச்சக்காய் வச்சு மசாலா சுண்டல் செய்ய போகிறோம். இந்த பச்சை மொச்சக்காய்ங்கிறது இந்த பொங்கல் சீசனில் தான் கிடைக்கும். அதை வச்சு சூப்பராக மசாலா சுண்டல் செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுங்கிறது இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அரை கிலோ பச்சை மொச்சக்காயை வாங்கி தோல் உரிச்சிட்டு அதில் உள்ள மொச்சையை மட்டும் எடுத்து வச்சு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நார்மல் சைஸில் 2 தக்காளி எடுத்து இதுமாரி நான் பெருசாக வெட்டி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாவை நல்லா பொடுசாக வெட்டி வச்சுக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். 75 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடுசாக வெட்டி வச்சுப்போம். 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் நம்ம துருவின தேங்காயெல்லாம் போட்டுட்டு எடுத்து வச்சுருக்க பெருஞ்சீரகத்தையும் அதில் சேர்த்துட்டு அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சுட்டு எண்ணெய் சட்டி போட்டுங்க. எண்ணெய் சட்டி நல்லா சூடானோன்னா 5 கரண்டி கடலெண்ணெய் விட்டுக்கலாம். கடலெண்ணெய் நல்லா சூடானோன்னா கடுகை போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கும் போது நம்ம சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்குங்க. சின்ன வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாக ஆனால் போதும், அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இதுமாரி பொறுமையாக வதக்குங்க. கொஞ்சம் கலர் மாறினோன்னே இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், கலர் மாறிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குவோம். அப்புறம் திக்காகவும் ஆகணும். இதுமாரி வதக்கி விடுங்க. நல்லா பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டின தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு வதக்குங்க. தக்காளி நல்லா ஜூஸியாக மாறணும். வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்திங்கன்னா நல்லா ஜூஸி ஆகிடும். கொஞ்சம் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துப்போம். இப்பயே சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. நல்லா ஜூஸியாக ஆகிடும். நல்லா ஜூஸான பிறகு மிளகாத்தூள் லைட்டாக கிளறி விட்டுலாம். மல்லித்தூள் லைட்டாக கிளறி விடுங்க. அடுத்தது மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டு கருவேப்பிலையும் சேர்த்துப்போம். கிளறிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மொச்சக்காயை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு அடுப்பை நிறுத்திட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு இதை அப்படியே எடுத்து குக்கருக்குள்ளே வைக்கிற பாத்திரத்தில் நம்ம சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் குக்கர் பாத்திரத்தில் வச்சுட்டு இதில் மூழ்கிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துப்போம். மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் 12லேருந்து 15 விசில் வரைக்கும் வச்சு எடுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். குக்கரில் நான் 15 விசில் வச்சு எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. இதுமாதிரி மசியணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் எண்ணெய் சட்டி போட்டிருக்கேன். நம்ம குக்கரில் வெந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பெருஞ்சீரக விழுது அதில் போட்டுட்டு கிண்டி விடுங்க. நல்லா கிளறிட்டு மூடியை போட்டு மூடிட்டு இந்த மசாலா பேஸ்ட்டு நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம வேக வைப்போம். இப்போ பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இப்போ அடுப்பை நிறுத்திட்டு திரும்ப இது மேலே நம்ம கருவேப்பிலை தூவி விடுவோம். கருவேப்பிலை வாசனை சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்மளுடைய பச்சை மொச்சக்காய் சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பவுலில் சர்வ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிடலாம். இந்த சீசனுக்கு கிடைக்கிற பச்சை மொச்சக்காய் சுண்டலை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.